வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வர் தமக்கு. ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். அதாவது ஒரு சிலருக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லாமல் இருக்கும். அதற்கான காரணங்கள் என்ன, ஏன் திருமணத்திற்கு காலதாமதமாகிறது என்றெல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய உறவில் கிரகனுடைய தாக்கம் ரொம்ப முக்கியமான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் சொல்லுது. அதாவது காதல், சின்ன சின்ன விட்டு கொடுத்தல்களும் பொறுப்புகளும் இனிய சமரசமும் தான் நம்முடைய திருமண பயணத்தை மென்மையாக நகர்த்துகிறது. ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தாண்டி நல்ல உடலுறவும் நிலையான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தான் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. அதாவது ஜோதிடத்தில் 5 கிரகங்கள், அதாவது சூரியன், சனி, செவ்வாய், ராகு மற்றும் கேது இவற்றுடன் ஒருவருடைய ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி ஆகியோர் திருமணம் தொடர்பான பாவங்களில் மிகவும் தாக்கங்களை ஏற்படுத்தி திருமண தொடர்பான இந்த வாழ்க்கையில் இன்னல்களை ஏற்படுத்தி விடுகின்றனர். இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து சுமூகமான திருமண வாழ்க்கையை அமைத்து கொள்ள நாம் சில விஷயங்களை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். அதாவது திருமணம், தாம்பத்திய சுகம் மற்றும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். ஜாதகத்தில் தாம்பத்திய சுகத்துடன் தொடர்புடைய முக்கிய கிரகங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது சுக்கிர பகவான் ஆண் மற்றும் பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்புகளுக்கு ஆதிக்கம் செலுத்துவார். செவ்வாய் பகவான் கோபம், காமம், இரத்த ஓட்டம் இவற்றுக்கெல்லாம் காரகம் வைக்கிறார். அப்புறம் சந்திர பகவான் கற்பனை வளம், காமம், அன்பு, உணர்ச்சி இதற்கெல்லாம் காரகம் வைக்கிறார். ஆண்மை குறைபாடு, இயற்கைக்கு மாறான காம வேட்கை இவற்றிற்கெல்லாம் சனி பகவான் காரகம் வைக்கிறார். அடுத்ததாக ராகு பகவான் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், வெளிநாட்டவர்கள், திருமணமான ஆண் மற்றும் பெண் மீது மோகம் இவற்றுக்கெல்லாம் காரகம் ராகு பகவான். ஆண்மையின்மை, மலட்டுத்தன்மை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் காரகம் வகிப்பது புதன் பகவான். தாம்பத்திய சுகத்தோடு தொடர்புடைய பாவகங்கள் என்னவென்று பார்த்தால், 5ஆம் வீடு சிந்தனை, அறிவுத்திறன், கற்பனை வளம் இவற்றுக்கெல்லாம் காரகம் வைக்கிறது. அடுத்ததாக 7ஆம் வீடு தாம்பத்தியம், வாழ்க்கை துணை, உட்புற பிறப்புறுப்புகள் இதற்கெல்லாம் காரணம் வைக்கிறது. அடுத்ததாக 8ஆம் வீடு ஊழல், புகழுக்கு களங்கம், வெளிப்புற இனப்பெருக்க உறுப்புகள் இதற்கெல்லாம் காரகம் வைக்கிறது. 9ஆம் வீடு திருமணத்தை தாண்டிய முறை தவறிய உறவுகளோடு காரகம் வைக்கிறது. இந்த 12ஆம் வீடு அயன சயன போகஸ்தானம் என்று சொல்வார்கள். ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் இந்த ஜாதகருக்கு அளவுக்கு அதிகமாக காம உணர்வு இருக்கும். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் வக்ரமடைந்திருந்தால் இயற்கைக்கு மாறான உறவுகளை தேடும் மனப்போக்கு ஒரு ஜாதகருக்கு ஏற்படும். இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்பமயமான தாம்பத்தியம் அவர்களுக்கு எப்பவுமே அமையாது. இது மாதிரியான கிரக சேர்க்கை கொண்ட ஜாதகர்கள் எல்லாமே ஒரு தாம்பத்திய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக அதிலிருந்து விலகி இருப்பார்கள். அப்படி இல்லைன்னா இல்லற சுகத்தில் அளவுக்கு அதிகமான நாட்டமுடையவர்களாகவும் இருப்பாங்க. இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். சனி மற்றும் ராகு சேர்க்கை இந்த இல்லற வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படக்கூடிய சேர்க்கை. ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான்
3, 6, 10, 12 இந்த இடத்துல அமர்ந்திருந்தா அந்த ஜாதகர் வந்து வழக்கமான உடலுறவுடைய, அதாவது இயல்பான உடலுறவை விட வித்தியாசமான விஷயங்களில் அதிக நாட்டமுடையவராக இருப்பார்கள். அதாவது இந்த பழக்கமே அவரை வந்து ஒரு திருமண பந்தத்தில் அவரை வந்து நுழைவிடாமல் அவரை வந்து செஞ்சிடும். இந்த மேலே சொன்ன 3, 6, 10, 12 இந்த இடத்துல சனி பகவான் ஒருத்தருக்கு அமர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கையில் விரிசல்கள் வந்து அவருடைய திருமண வாழ்க்கையுடைய பிரிவுக்கு வழிவகுத்துடும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கை துணைவர் வந்து இத்தகைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஆளுங்களாக இருந்தால் இந்த சூழ்நிலையை கையாண்டு வாழ்க்கையை வாழலாம். பொதுவாக 7.5 சனி, சனி திசை அல்லது ராகு திசை நடக்கும்போது தான் பல உண்மைக்கு, அதாவது பல ரகசியங்கள், அவரோட வாழ்க்கையின் ரகசியங்கள்லாம் வெளியே வந்து அவருடைய திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள்லாம் உருவாகும். அடுத்ததாக, அதாவது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும், அதாவது அது எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நவாம்சத்தில் சுக்கிரன், குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகனுடைய நிலையை வச்சு ஒருத்தருக்கு எப்படி அவர் கணவன் மனைவி உறவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய தோஷங்கள் இருந்தால் மட்டுமே திருமணத்தில் வந்து பிரச்சனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். சில வாழ்க்கையில், அதாவது ஒரு முறை மட்டுமே பிரச்சனை வரலாம். ஒரு சிலருக்கு பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கலாம். சிலருக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ம வினை. அதாவது இந்த திருமண வாழ்க்கையில் ரஜ்ஜு பொருத்தம், நாடி பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சுக்கிரன், குரு, 2, 5, 7, 8, 12 இந்த பாவகங்கள் இதெல்லாம் மிக முக்கியமாக கவனித்து தான் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் திருமணம் என்பது செய்து வைக்க வேண்டும். அடுத்ததாக, இந்த ஆணுடைய ஜாதகத்திலும் பெண்ணுடைய ஜாதகத்திலும் தோஷங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அடுத்தது, வீரம், வீரியம், செயல்திறன் இவற்றை சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் 3, 8, அதாவது இந்த 3, 8 மர்மஸ்தானம் என்று சொல்வார்கள். இந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் சில பிரச்சனைகளை வாழ்க்கையில் ஜாதகர் சந்திப்பார். இந்த 3ஆம் இடம் என்பது உயிரணுக்கள் உற்பத்தி, அதனுடைய எண்ணிக்கை வளர்ச்சி போன்றவற்றையும், இந்த சுக்கிர பகவான் வந்து சுக்கிரத்தையும், மனோகாரனுடைய சந்திர பகவான் மனநிலையும் காரகம் வைக்கிறார். இந்த கிரகங்களும் பாவங்களுடைய கூட்டு முயற்சி தான் ஒருத்தருக்கு வந்து, அதாவது ஆண்மைத்தன்மை என்று சொல்லக்கூடிய பாவத்திற்கு காரணம் வைக்கிறார். அதாவது உடலால் மிக வலுவாக இருந்தாலும் குழந்தை பேற்று, அதாவது குழந்தை பேறு அவர்களுக்கு உண்டாகுமா என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இதெல்லாம் காரணம் வைக்கிறது. புதன் கிரகம் ஒரு அலிகிரகமாகும். கேது ஆண் அலிகிரகம், சனி பகவான் மந்தகாரகன், சுக்கிர பகவான் காமத்துக்காரகன். இதனால் ஒருவருக்கு வந்து ஆசை அதிகமாகும். ஆனால் இந்த சனி பகவான் சுக்கிரனை பார்வையிட்டால் மந்தநிலை ஏற்படும். அதே போன்று புத்திர பாக்கியம் காலதாமதமாக இருக்கும். அதே போல் திருமணத்தில் நாட்டம் இல்லாதவர்களை திருமணத்திற்கு முன்பே
ஜோதிடத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் முடியும். லக்னத்தில், அதாவது லக்னத்தில் சந்திரன் இருந்து சூரியன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்களும் இரட்டைப்படை ராசியில் அமர்ந்து மூவருடைய பாகையும் கூட்ட கிடைக்கும் ராசியை செவ்வாய் பார்க்க அமைந்தால் ஒற்றை பிறப்புறுப்பற்றவராக, அதாவது ஆண் அல்லது பெண் என்று இல்லாதவராக அழியாக விளங்குவார்கள் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. சுக்கிரனுக்கும் சனிக்கும் 7ல் செவ்வாயோ அல்லது சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் 7ல் சனியோ இருந்தால் ஆண் பெண் என்று அல்லது நடுவில், அதாவது அழியாக இருப்பார்கள் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. 7க்குடையவனும் சுக்கிரனும் சேர்ந்து 6ல் அமர்ந்தாலும் ஜாதகன் அல்லது துணைவி 2 பேரில் ஏதாவது ஒருவர் அழியாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இது போன்ற விதிகளுக்கு பிறகு திருமண பொருத்தத்தை நிறைவு செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் இன்றைய நவீனமயமான காலகட்டத்தில் வேலைபளு, பதற்றம், மன அழுத்தம் போன்ற காரணங்களாலும் ஒருவருக்கு ஆண்மைத்தன்மை குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. நன்றி, வணக்கம்.